வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். இதில் பல்வேறு விதமான உடல் ரீதியான தொந்தரவுகளும், அது உருவாகக்கூடிய விதம், அதை சரி செய்யக்கூடிய வாழ்வியல் முறைகள் பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த காலை நேர பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல நண்பர்கள் இந்த இயற்கை வழி வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து அதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களை, இதில் நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான நாளாக இன்றைய நாள் அமையட்டும். மனித உடலில் அடிப்படையில் நோய் என்ற ஒன்றுக்கு மனித உடல் இடம் கொடுக்குமா என்று பார்த்தால், நம் உடலானது நோய் என்ற ஒன்றுக்கு இடம் கொடுப்பது கிடையாது. எந்த ஒருவருக்குமே உடலில் நோய் ஏற்படுவது கிடையாது. குறிப்பாக குழந்தைகளுக்கு உடலில் நோய் ஏற்படுவது கிடையாது. அப்படியென்றால் இன்று குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிறார்களே. குழந்தைகளுக்கு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை சரி செய்யக்கூடிய ஒரு செயலை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர்கள் தானே செய்கிறார்கள். குழந்தைகளுக்கு நோய் ஏற்படுவது கிடையாது என்று சொல்கிறீர்களே, இது ஏற்புடையதாக இல்லையே என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். நண்பர்களே, இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள், தொந்தரவுகள். அவை அத்தனையுமே குழந்தையின் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு. உடலானது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக தேங்கி இருக்கக்கூடிய, நீண்ட நாட்களாக தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் முயற்சியை, அந்த அறிகுறிகளை நாம் நோயாக நினைத்து உடனேயே குழந்தைகள் நல மருத்துவரிடம் அழைத்துச் சென்று அந்த கழிவுகள் தானாக வெளியேறுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு செயலைத்தான் நாம் செய்து வருகிறோம். எந்த ஒரு குழந்தைக்கும் எடுத்த உடனேயே நோய்கள் வருவது கிடையாது. சாதாரண ஒரு சளி தொந்தரவு, காய்ச்சல் தொந்தரவு, ஒரு இரும்பல், தும்பல், இது போன்ற தொந்தரவுகள் தான் குழந்தைகளுக்கு வெளிப்படுகிறது. இது நோய் கிடையாது, இது கழிவு நீக்கத்திற்கான அறிகுறி. பின்பு குழந்தைகளுக்கு நரம்பியல் சார்ந்த தொந்தரவுகளும், மூச்சு சார்ந்த தொந்தரவுகளும் வருவதற்கான காரணம் என்ன? குழந்தைகளின் உடலில் ஆங்காங்கே கட்டிகள் தென்படுவதற்கான காரணம் என்ன? குழந்தைகள் பல நாட்களாக மருத்துவமனையில் தங்க வைத்து அதிகமான சிகிச்சை முறைகளை தரக்கூடிய ஒரு முறை நடந்து கொண்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன? இது அத்தனையும் நோய்தானே என்று நமக்கு ஒரு கேள்வி எழலாம். குழந்தையின் வளர்ச்சியில் நாம் கொடுத்த ரசாயன மருந்துகளின் விளைவு, அந்த குழந்தையின் உடலில் கழிவுகள் தேங்கி இருக்கலாம், தங்கி இருக்கலாம். அந்த கழிவுகளை உடல் வெளியேற்ற முயற்சி செய்யும் போது சற்று தொந்தரவுகள் கூடுதலாக வெளிப்படும். இதை பார்த்து பதறி, இதை நோயாக நினைத்து நாம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களை அனுமதிக்கும் போது அந்த கழிவுகள் தானாக உடலை விட்டு வெளியேறக்கூடிய அந்த தொந்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கும். பிற்காலத்தில் அது நோயாக வெளிப்படும். அப்போ உடலானது நோயை அனுமதிக்காது, நோயை ஏற்காது என்றால், இந்த உடலுக்கென்று ஒரு விதி இருக்கிறது. அது எதுவென்றால், இந்த உடலுக்கு தேவையற்ற எதை ஒன்றையுமே உடல் தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாது, தூக்கி வெளியேற்றிவிடும். இதுதான் உடலின் விதி. அப்ப நோய் எங்கு உருவாகிறது என்று பார்த்தோமேயானால், நோய் முதலில் மனதிற்குள் தான் உருவாகிறது. நம் மனம்தான் நமக்கான நோயை
உருவாக்குகிறது. ஏதோ ஒரு உடல் தொந்தரவு காரணமாக நம் மருத்துவமனைக்கு சென்று அந்த உடல் தொந்தரவை சரி செய்து கொள்வதற்காக மருத்துவரிடம் நம் உடலை நாம் ஒப்படைக்கும் போது, பரிசோதனை என்ற பெயரில் நம் உடலில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பரிசோதித்து, உங்களுக்கு இது போன்ற நோய் வந்துள்ளது, இந்த நோய்க்கு இது போன்ற சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் நமக்கு அறிவிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய தகவல் நம் மனதில் பதிகிறது. அந்த தகவலை மனம் வெளியேற்றாமல் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த மருத்துவர் சொன்ன அந்த செய்தியை அந்த மனதின் உதவியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பிற்காலத்தில் அது நோயாக மாறுகிறது. உங்களுக்கு சர்க்கரை இருக்கு, இரத்த அழுத்தம் இருக்கு, புற்றுநோய் துவங்கி விட்டது, அது 3ஆம் நிலையில் இருக்கிறது, 4ஆம் நிலையில் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை, ஒரு வாசகம் ஒரு தனிமனிதனின் காதில் ஒலிக்கும் போது, கேட்கும் போது, அவர் அங்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார். மனக்குமுறலை தான் ஏற்படுத்திக் கொள்வார். நான் என்ன செய்தேன்? எனக்கு எதற்காக இந்த நோய் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அவரது மனதில் தோன்றும். காரணம், இந்த நோய்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர். நோயை கண்டு எவருக்கும் பயம் இல்லை. ஆனால் நோய்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயரை கண்டு அனைவருக்கும் பயம். சாதாரண ஒரு காய்ச்சல் என்றால் பெரிய அளவில் நமக்கு பயம் ஏற்படாது. ஆனால் இது புற்றுநோய் என்று சொன்னால் மனதில் பெரிய அளவில் ஒரு பயம், அச்சம் ஏற்படும். இது இயல்பு. ஆனால் இந்த உடலை பொறுத்தவரை சாதாரண காய்ச்சலாகட்டும், தீர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய வாழ்நாள் தொந்தரவுகளாகட்டும், அத்தனையுமே உடலுக்கு ஒன்றுதான். இவை அத்தனையுமே கழிவுகள் தான். இந்த கழிவுகளை தூக்கி வெளியேற்றுவதற்காகத்தான் உடல் முயற்சிக்கும். ஆனால் நமது மனம்தான் இது சாதாரண தொந்தரவு, இது கொஞ்சம் கூடுதலான தொந்தரவு, இது வாழ்நாள் தொந்தரவு, இந்த தொந்தரவு ஏற்பட்டால் இதை சரி செய்யவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், அப்ப நம்ம அவ்வளவுதான் போல என்று எண்ணிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டு அதை பற்றியே மீண்டும் மீண்டும் சிந்தித்து அந்த மனதில் நோயை உற்பத்தி செய்கிறது. தமிழில் அழகான சொற்கள் உண்டு. நோய், பிணி. நோய் வந்தால் அது சரியாகிவிடும், பிணி வந்தால் அது சரியாவதற்கு சிரமம். புரிதல் இல்லாத, உடல் சார்ந்த புரிதல் இல்லாத, மனம் சார்ந்த புரிதல் இல்லாத ஒருவருக்கு சாதாரண நோயாக இருப்பது பிணியாக மாறும். எது நமக்கு தேவையில்லையோ அதை பற்றியே மீண்டும் 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 சிந்தித்துக் கொண்டே இருப்பார். அது மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துவிடும். தொடர்ந்து 21 நாட்கள் நாம் செய்யக்கூடிய செயல் வாழ்நாள் பழக்கமாக மாறிவிடும். தொடர்ந்து 7 முறை நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை நமது ஆழ்மனதில் பதியும். எதை ஒன்றை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமோ அது நம் மனதில் பதியும். எதை ஒன்றை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோமோ அது வாழ்நாள் பழக்கமாக மாறும். நோயை பற்றியே ஒருவர் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நோய் வந்து சேரும். தங்களுக்கு ஒரு நோய் வந்துள்ளது, இதை சரி செய்வது சிரமம், இதற்கு தொடர் மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மருத்துவர் பரிந்துரை செய்கிறார் என்றால், ஒரு ஆரோக்கியமான மனம் என்ன செய்யும் என்றால், இதை சரி செய்வதற்கான முறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன, இதற்கான தீர்வு எங்கு உள்ளது என்று தீர்வை நோக்கி பயணிக்கும், தேடும். ஆனால் ஒரு பலகீனமான மனம் என்ன செய்யும் என்றால், ஐயோ எனக்கு இந்த தொந்தரவு வந்துவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று குமுறத் துவங்கும். காரணம்,
அவர்களது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு தேக்கத்தை பொறுத்தே அவர்களது மனநிலையும் நிர்ணயிக்கப்படும். மனம் என்பது எங்கே குடிகொண்டுள்ளது என்று பார்த்தால் உடலிலேயேதான் குடிகொண்டுள்ளது. உயிர் என்பது எங்கே குடிகொண்டுள்ளது என்று பார்த்தால் உடலிலேயேதான் உயிர் குடிகொண்டுள்ளது. மனதிற்கும் உயிருக்கும் உருவம் இல்லை என்பதால் நாம் உடலை பற்றி புரிந்து கொள்கிறோம். காரணம், உருவமற்ற ஒன்றை பற்றி நாம் பெரிதாக சிந்திப்பது கிடையாது. எது ஒன்று நாம் எண்ணுகிறோம், சிந்திக்கிறோம் என்றாலும் அதற்கு உருவப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நம் மனதிற்கு உள்ளது. அனைத்தையுமே அது உருவப்படுத்தி தான் பார்க்கும். உயிருக்கும் மனதிற்கும் உருவம் இல்லாததால் அதை நாம் பெரிதாக கண்டுகொள்வது இல்லை. ஆனால் உருவமில்லாத இந்த மனதை புரிந்து கொள்ளாமல் உருவமுள்ள இந்த உடலை நம்மால் சரி செய்யவே முடியாது. சவுண்ட் பாடி, சவுண்ட் மைண்ட். ஆரோக்கியமான உடம்பிலிருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும். நமது சிந்தனைகளை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் சிந்தனைகளை நாம் உயர்வுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நமது உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். உடலில் கழிவுகள் உருவாவது இயல்பு. அதை எவராலும் மாற்றி அமைக்க முடியாது. சாதாரணமாக உடலில் கழிவுகள் உருவாகும். காரணம், நமது வாழ்வியல் முறை அதுபோல அமைந்து விட்டது. அவ்வாறு உருவான கழிவுகளை யாருடைய அனுமதியும் இல்லாமல் உடல் தானாக வெளியேற்றும். உடல் தானாக வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீக்கத்திற்கு நாம் அனுமதித்தால் மட்டும் போதும். உடல் தானாக வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீக்கத்தை நாம் நோயாக நினைத்து அதற்கு சிகிச்சை என்ற ஒன்றை பார்க்கும்போதுதான், அது எந்த சிகிச்சையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதற்கு சிகிச்சை என்ற ஒன்று பார்க்கும்போதுதான் அது நோயாக அந்த உடலில் குடிகொள்கிறது. எனவே நாம் நமது உடலை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீக்கி உடல் ஆரோக்கியத்தை அடைய வேண்டும். இந்த ஆரோக்கியம் நமக்கு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் நாம் முதலில் நம் மனதை சற்று உற்று நோக்க வேண்டும். நம் மனம் எவ்வாறு சிந்திக்கிறது, நம் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்று நாம் நமது மனதை கவனிக்க துவங்கும் போது நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் எண்ணலாம், அதை நாம் சிந்திக்கலாம். அப்போது நம் ஆரோக்கியத்தை நோக்கி நாம் சிந்திக்கும் போது ஆரோக்கியம் நமக்கு வந்து சேரும். அதை விடுத்து நமக்கு தேவையற்ற நோய்களை பற்றியும் பிணிகளை பற்றியும் சிந்திப்பதற்கான ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நாம் ஆரோக்கியத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அடிப்படை முதல் புள்ளி. இந்த நவீன மருத்துவம், ரசாயன மருத்துவம் மனித உடலில் தோன்றக்கூடிய தொந்தரவுகளுக்கு எவ்விதமான பெயர்களை வைத்திருந்தாலும் பரவாயில்லை. பெயர்களை கண்டு அச்சப்படக்கூடிய அந்த மனப்போக்கை, மனநிலையை மாற்றிக்கொண்டு இது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவை உடல் தானாக வெளியேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, இதற்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற அந்த ஒற்றை புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொண்டு அந்த உடலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோமேயானால் அந்த கழிவுகள் தானாக வெளியேறும். கழிவுகளின் தன்மையை பொறுத்து கழிவு வெளியேற்றத்திற்கான அந்த காலநிலை இடைவெளி மாறுபடும். சாதாரண ஒரு காய்ச்சல் ஒரு 10 நபருக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா ஒருவருக்கு ஒரு நாள்ல சுகமாயிரும், ஒருவருக்கு 4 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். காய்ச்சல் எத்தனை நாள்ல சுகமாகும் என்று கேள்வி கேட்டா இத்தனை நாள்ல சுகமாகும் என்று பொதுவாக சொல்ல முடியாது. காரணம், ஒவ்வொரு உடம்பும் தனித்தன்மை வாய்ந்தது, ஒவ்வொரு உடலும் தனித்துவம் கொண்டது. ஒவ்வொரு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு உடலிலும்
வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான தன்மையை பொறுத்து, ஒவ்வொரு உடலிலும் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலின் அளவை பொறுத்து அந்த கழிவு நீக்கம் என்பது நடைபெறும். இதைவிட கூடுதலான ஒரு தேவையான தகவல் என்னவென்றால், ஒவ்வொரு உடலும் தனித்தன்மை வாய்ந்தது என்பது போலவே ஒவ்வொரு மனதும் தனித்தன்மை வாய்ந்தது. அனைத்து மனமும் ஒரு மாதிரி இருப்பது கிடையாது. ஒரு ஜெராக்ஸ் கடையில போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம், 100 காப்பி ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 100ம் ஒரே மாதிரி இருக்கும். இங்க பொதுவாக மனிதர்கள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னாக்கா 100 பேருடைய உடலும் ஒரே மாதிரி இருக்குமானாக்கா வாய்ப்பில்லை. இந்த 100 நபர்களது மனமும் ஒரே மாதிரி இருக்குமா என்றால் அதுவும் வாய்ப்பில்லை. இங்க ஒவ்வொரு உடலும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு மனதும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், அந்த மன வலிமை, இதை பொறுத்து அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கான அந்த கால இடைவெளியை எடுத்துக்கொள்ளும். ஆனால் காய்ச்சல் வந்தால் அத்தனை நபர்களுக்கும் சுகமாகுமா என்றால் உறுதியாக சுகமாகும். இதை மட்டும் சொல்ல முடியும். காய்ச்சலை போலத்தான் காய்ச்சல் என்ற இடத்தில் எந்த பெயரை வேணால் வைத்து நாம் நிரப்பிக் கொள்ளலாம். தீர்க்கவே முடியாத நோய் என்று சொல்லக்கூடிய HIV, எய்ட்ஸ் தீர்க்க முடியாதா? நவீன மருத்துவத்தால் தீர்க்க முடியாது, சரி செய்ய முடியாது. ஆனால் இது சரி செய்யவே முடியாது என்று பெயரிடப்பட்டது யாரிடத்தில் என்றால் அது நவீன மருத்துவரிடத்தில்தான். எங்கள் மருத்துவ முறையில் இதை சரி செய்ய முடியாது, இதை சரி செய்வதற்கான வளர்ச்சி இன்னும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. அவர்களால் சரி செய்ய முடியாது, அந்த திராணி ஆற்றல் அவர்களுக்கு இல்லை என்றால் இது சரி செய்யவே முடியாது என்று அந்த நோய்க்கு பெயரிட்டு விடுகிறார்கள். சாதாரண நீரிழிவு தொந்தரவு நவீன மருத்துவத்தால் நீரிழிவு தொந்தரவை சரி செய்வதற்கான திராணி நவீன மருத்துவத்தில் இல்லை. அந்த நவீன மருத்துவத்தில் அந்த உடல் தொந்தரவை சரி செய்வதற்கான அந்த ஆற்றல் இல்லாத காரணத்தினால் இது சரி செய்யவே முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். இயற்கை மருத்துவத்தில் சாதாரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகளாக மருந்து மாத்திரைகளை உண்டு உடலை பலகீனப்படுத்தி உள்ளுறுப்புகளை சேதப்படுத்தி இனியும் இந்த ரசாயன மருத்துவத்தை நம்பி நாம் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் நம் உடலில் ஆரோக்கியம் என்பதை பார்ப்பது மிக மிக சிரமம் என்பதை உணர்ந்து இயற்கை மருத்துவர்களை தேடிச் சென்று ரசாயன மருந்துகளை, அந்த மருந்துகளை பயன்படுத்துவதை, உண்ணுவதை நிறுத்தி இயற்கை மருத்துவத்தை கடைபிடித்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். சாட்சிகள் உள்ளது. நவீன மருத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா, எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு என்று உறுதிப்படுத்தினார்கள், நான் தொடர்ந்து ரசாயன மருத்துவத்தை பயன்படுத்தி வந்தேன், இப்போது நன்றாக இருக்கிறேன் என்று ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா? எந்த ஒரு வியாதியையும் எந்த ஒரு நோயையும் சரி செய்ய தெரியாத திராணியற்ற இந்த நவீன மருத்துவம் தான் இன்று உலகில் சிறந்த மருத்துவம் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஒரு தனி மனித ஆரோக்கியத்தில் தலையீடு இல்லாது சமுதாய புரட்சி ஒருபோதும் வெல்லாது. ஆரோக்கியமான உடம்பிலிருந்து தான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும். இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நோய்வாய்ப்பட்ட சமூகமாக மாற்றி அமைத்துவிட்டு அவர்களது மனதை பலகீனப்படுத்திவிட்டு ஒரு ஆரோக்கியமாக சிறந்த சிந்தனையாளர்களாக உருவாக்காமல் நோயாளிகளாகவே வைத்திருந்தால் அந்த சமூகம் எவ்வாறு ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும்? இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் அடுத்தவரின் நலனில் அக்கறை செலுத்துவதை விடுத்து நம் உடல் நலனில், மனநலனில், நம் குடும்ப நலனில், நம் குடும்ப உறவுகள் நலனில் நாம் அக்கறை செலுத்தினோமேயானால் போதும்.
இன்னும் இந்த நவீன மருத்துவத்தில் இந்த விஞ்ஞானிகள் பல்வேறு விதமான நோய்களை உருவாக்கி மக்களிடத்தில் அதை பரப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே உள்ளது. தொடர்ந்து பலவிதமான பெயர்களில் புதிய புதிய நோய்கள் பரவிக்கொண்டே இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை திரைப்படம் புதியதாக வெளியிடுவதைப் போல நோய்களின் பெயர்களை புதியதாக வெளியிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எந்த நோய்க்கு எந்த பெயரிட்டிருந்தாலும் பரவாயில்லை, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம் உடல் என்ன சொல்லுகிறது என்று உடலை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தோமேயானால் இந்த வாழ்க்கை, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு சுகமானதாக சுபிக்ஷமான வாழ்க்கையாக அமையும். கடந்த சில நாட்களாக நமது இந்த காலை நேர பதிவுகளில் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியாமல் காத்திருந்த நண்பர்களுக்கு இன்று ஒரு வாய்ப்பு. தங்களுக்கு ஏற்படக்கூடிய இதுநாள் வரை நாம் பகிர்ந்து கொண்ட தகவல்களிலிருந்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை இன்று கேட்டு தாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நண்பர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உள்ளவர்கள் கை உயர்த்தி கொள்ளலாம். நமது கேள்வியை கற்பனை கேள்விகளாக இல்லாமல் யதார்த்தத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவித்த கேள்வியாக இருந்தால் அது புரிந்து கொள்வதற்கு சரியாக இருக்கும். நன்றி. ரம்யா ஸ்ரீ, தங்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்படுதுங்க. உங்களுடைய முன்பக்கத்துல ஸ்டே மியூட் அன்மியூட்னு இருக்கும். அன்மியூட்டை தொட்டு நீங்க பேசலாம். ரம்யா ஸ்ரீ. கோஹோஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க முன்பக்கத்துல மைக் இருக்கும், மைக்கை தொட்டு பேசலாம். நன்றி. தொடர்ந்து பார்த்திபன் சார் அன்மியூட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐயா வாழை வணக்கம் ஐயா. வணக்கம். காய்ச்சலை பத்தி தான் கேட்குறேன். திடீர்னு காய்ச்சல் வந்துடுது. சளி மூலியமா காய்ச்சல் வருதுன்னா அது நல்லாயிரும்னு நினைக்கலாம். ஆனா திடீர்னு காய்ச்சல் வந்தா ரொம்ப தூக்கி போட ஆரம்பிச்சிருது. அந்த பயத்துல தான் ஹாஸ்பிட்டல் போறதாக்குது. இதுக்கு வலிங்கய்யா. திடீர்னு எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. திடீர்னு உங்களை பார்த்துட்டேன், இப்படி எல்லாம் சாதாரணமா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? திடீர்னு ஒருத்தரை பார்த்தோம்ட்டு இங்க காரண காரியம் இல்லாமல் எது ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. நமக்கு அது திடீர்னு தெரியுது. உடம்புல பல நாட்களாக கழிவுகள் தேங்கி இருக்கும். தூக்கி போடுற அளவுக்கு ஒருவங்களுக்கு இல்ல, நீங்க அப்படி கேட்டுக்கோங்க. தூக்கி போடுற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு கழிவுகள் அந்த உடம்புல தேங்கி இருக்கு. நீண்ட நாட்களாக கழிவுகள் தேங்கி இருக்கு. அந்த தூக்கி போடக்கூடிய அந்த காலம் எவ்வளவு காலம் இருக்குன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இந்த உடலானது தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு கழிவுகள் கூடுதாக இருக்கு. அந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு போர்வை எடுத்து போத்தி கொண்டு ஒரு சாதாரண வெள்ளை துணியில சாதாரண பச்சை தண்ணியை நனைச்சு நல்லா புழிஞ்சு தலைப்பகுதியை மட்டும் ஒத்தி எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த தலைப்பகுதி சூடாகாமல் பார்த்து கொண்டோம் என்றால் போதுமானது. என்ன காரணத்திற்காக காய்ச்சல் வந்ததோ அந்த காய்ச்சல் படிப்படியாக குறையும். காய்ச்சல் இருக்கும்போது ஜீரண சக்தி சுத்தமா இருக்காது. உணவு சாப்பிடணும்னு காய்ச்சல் வந்தவங்களுக்கு தோணாது. உடன் இருப்பவர்கள் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்தாம அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவரை தனிமையாக ஓய்வு எடுப்பதற்கு அனுமதித்தால் போதும். சிலருக்கு காய்ச்சல் வரும்போது அவர்களுக்கு அதிகமாக அன்பு இருக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கணும் என்று விரும்புவாங்க. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி.
அதற்கான சூழலை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னாலே போதும். ஒரே ஒரு மாத்திரை போட்டு தூக்கி தூக்கி போடக்கூடிய காய்ச்சலை நம்ம தூக்கி அடிச்சிடலாம், நீக்கிடலாம். ஆனா 1 கோடி ரூபாய் செலவு செய்தால் கூட அது போல காய்ச்சலை நம்மளால வர வைக்கவே முடியாது. சாதாரணமாக காய்ச்சலை வெளியேற்றிடலாம், ஆனா நம்மளால காய்ச்சலை வர வைக்கவே முடியாது. காய்ச்சல் என்பது நோய் கிடையாது, காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி. இதை நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளுது. அதனால அதை நினைத்து பயப்பட வேண்டாம். நரம்பு மண்டலங்கள்ல, நரம்புகள்ல கூடுதலான கழிவுகள் தேங்கி இருக்கும். அது கொஞ்சம் விரைவாக வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. நன்றிங்க. தொடர்ந்து ராஜசேகர் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்பட்டிருக்கு, பேசலாம். தொடர்ந்து பாண்டிதுரை சார். காலை வணக்கம் சார். வணக்கம். இப்ப நேற்று இந்த கதை நீக்கத்தை பத்தி சொன்னீங்களா சார்? சரியா கவனிக்காம விட்டேன். அது எப்படி சார்? அது ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல பண்ணலாங்க. அடுத்த சனிக்கிழமை அதை நான் நினைவுபடுத்துறேன். சரி, நன்றி 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 சார். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து தமிழ்ச்செல்வன் சார். வணக்கம். கே சாணி சார் அவர்களுக்கு வணக்கம். பேசுற கேக்குங்களா? வணக்கம் சார், கேக்குதுங்க, பேசலாம். கேக்கு. ஓ, என்னுடைய மைத்துனர், என் மனைவியினுடைய தம்பிக்கு 2 கால்களும் 2 கைகளும் முற்றிலும் உணர்வற்ற நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு ஒரு 15 நாள் சிகிச்சையில் இப்பொழுது வீட்டுக்கு வந்துள்ளார். அவர்களுக்கு ஹோமியோபதி சிகிச்சை கொடுத்து உள்ளோம். இப்பொழுது முற்றிலும் ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்து விட்டு யோகா சிகிச்சையில் அவர் ஓரளவுக்கு தேறி வருகிறார். எங்களுடைய ஆலோசனைகளை சொல்லவும். நல்லதுங்க ஐயா. ஹோமியோபதி மருத்துவம்ங்கிறது ஒரு சிறந்த மருத்துவம். டாக்டர் சமுவேல் ஹனிமன் அவரால் உருவாக்கப்பட்டது. அவர் ஹோமியோபதி மருத்துவத்தை உருவாக்குவதற்கு முன்பு அவர் ஒரு ஆங்கில மருத்துவர். இந்த ஆங்கில மருத்துவத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்து புரிந்து கொண்ட பிறகு அவர் தனியாக ஒரு மருத்துவத்தை உருவாக்கினார். அதுதான் ஹோமியோபதி. ஹோமியோபதியில் ஒற்றை மருந்து சிகிச்சை. ஒரே ஒரு முறை தான் மருந்து தருவாங்க. உடம்புல 100 வியாதி இருக்குன்னு சொன்னாலும் ஒரே ஒரு மருந்து தான் தருவாங்க. அது ஒரு முறை தான் தருவாங்க. அப்படிதான் துவங்கப்பட்டது ஹோமியோபதி. ஹோமியோபதி மருத்துவம் பார்க்கலாம், சிறந்த மருத்துவம். இன்னும் அவர்களுக்கு இந்த உணர்வற்ற நிலை இருக்கிறதுனால பிசியோதெரப்பி என்ற ஒரு மருத்துவ சிகிச்சை முறை உள்ளது. அதையும் கடைபிடிக்கலாம். யோகம் கடைபிடிக்கலாம். இதெல்லாம் சிறந்த யோகா மட்டுமே இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம். நல்லது நல்லது நல்லது. அவரது உணவு முறையை கவனிக்கணும். பெரிய அளவுல உணவு ஏற்காது. அப்போ எந்த அளவுக்கு உணவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அவர் உணவு சாப்பிடலாம். அந்த உணவு பழ உணவுகளாக இருந்தால் சிறந்தது. எளிமையாக செரிமானமாகக்கூடிய இட்லி, இடியாப்பம் இது போன்ற உணவுகளாக இருந்தால் சிறந்தது. அந்த இட்லி, அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து புளிக்க வச்ச மாவுல இட்லி செஞ்சு கொடுக்க கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது. விரைவில் சுகமாவார். உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து சரவணவேல் சார். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நான் அரியலூர் மாவட்டத்திலிருந்து சரவணவேல் பேசுகிறேன். டெய்லி இதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நேற்று சொன்ன அந்த வயிறு கிளியர் பண்ணுறது, நேற்று சுடு தண்ணி வச்சு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்டேன். சூப்பராக வயிற்றை நல்லா கிளியர் பண்ணிடுச்சு. சூப்பராக நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கு. எல்லாரும் பயன்படுத்துங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை நான் செஞ்சேன். நம்ம பிஸ்னஸை என் உயிர் உள்ள வரலையும் நான் செஞ்சு முடிச்சே தீருவேன். எல்லாருக்கும் கொண்டு போவேன். 1000 பேர்த்த நான் கோடீஸ்வரன் ஆக்கணும்னு நினச்சி பிள்ளையாட்ட டெய்லி வேண்டிக்கிட்டு இருப்பேன். அந்த சக்ஸஸ் எனக்கு சிறப்பாக கிடைச்சிருக்கு. அதை சிறப்பான முறையில் இதை செய்து முடிப்பேன். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து ராஜசேகர் சார். ராஜசேகர் சார், அன்மியூட் கொடுக்கப்பட்டு இருக்கு. அன்மியூட் தொட்டு பேசலாம்.
தொடர்ந்து மணிவாசகன் சார். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். இது கண் புரை இருக்குங்க ஐயா. நாங்க ஐயா சொன்ன மாதிரி டெய்லி கண்ணை கழுவிட்டு இருக்கேன். இது கண்ணாடி போட்டிருக்கேன். இதுக்கு மேற்கொண்டு வேற என்ன ஏதாவது முறைகள் சரியா இருக்க முறைகள் இருந்தா சொல்லுங்க ஐயா. இந்த கண்ணை கழுவும் போது அதுல எதனா மாற்றங்கள் தெரியுதுங்களா அந்த பார்வையில? கொஞ்சம் சரியாக உணர முடியுதுங்க ஐயா. ம். கண்ணை குளிர்ச்சிப்படுத்தணும். கற்றாழை இருக்கு இல்லைங்களா? சொல்லுங்க கற்றாழை தெரியுங்களா? சொல்லுங்க ஐயா. கற்றாழையை மேல் தோலை சீவிட்டு ஒரு மடல் எடுத்து மேல் தோலை சீவிட்டு தண்ணியில நல்லா அலசிட்டு அதுல அந்த வழவழுப்பு தன்மை போற அளவுக்கு தண்ணியில நல்லா அலசிய பிறகு அதை சாதாரணமா நுங்கு சாப்பிட்ற மாதிரி மென்னு சாப்பிடலாம் வெறும் வயிற்றுல. இல்லை அப்படின்னா மிக்சியில அரைச்சி அந்த கற்றாழை ஜூஸ் குடிக்கலாம். வாரத்தில் 2 முறை குடிக்கலாம். கீழா நெல்லிய வேரோட புடுங்கி அதை தண்ணியில அலசி அதனுடைய வேர், தண்டு, இலை, காய் அத்தனையும் ஒன்றாக சேர்த்து அம்மியில் வச்சு அரைச்சி அந்த அந்த திப்பியெல்லாம் எடுத்துட்டு அந்த சாறு மட்டும் தனியா எடுத்து மோர் இருந்தா மோர், இல்லைன்னா சாதாரண பச்சை தண்ணியில கலந்து வாரத்தில் 1 முறை வெறும் வயிற்றுல குடிக்கலாம். ஏன்னா இந்த கற்றாழை என்பது உடலை குளிர்ச்சிப்படுத்தும், கல்லீரல் குளிர்ச்சியாகும். கீழாநெல்லி என்பது கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தும், கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். கல்லீரல் கழிவுகள் முழுமையாக வெளியேறுது என்றால் கண் தெளிவாக இருக்கும், அந்த பார்வை சரியாகும். அந்த கண் கழுவுவதை தொடர்ந்து கடைபிடிக்க வேணும். இரவு தூக்கத்தை கடைபிடிக்கணும். இதெல்லாம் கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த கண் புரை என்பது வெகு விரைவில் சரியாகுங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. ரம்யஸ்ரீ, நீங்க மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். நன்றி. தொடர்ந்து ராஜசேகர் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்பட்டு இருக்கு. நன்றி. இது போன்ற இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.